ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுப்பு பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து டேட்டா வேலிடேஷன் வித் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் நான் என்னோடய ப்ராடக்ட்லாம் இது இருக்குது. ஸோ இதனோட ப்ராடக்ட் ஐடி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு டேட்டா வேலிடேஷன் போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி எடுத்துக்கிறேன் ஃபார்முலா. ஸோ டேட்டா போயிங்க. ஸோ டேட்டா வேலிடேஷனில் வந்து பண்ணிங்கன்னா ஸோ இங்கே நமக்கு டேட்டா வேலிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எங்கே வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு எனி வேல்யூன்ற இடத்துல நம்ம லிஸ்ட்டுன்னு மாற்றிக்கணும். இங்கே சோர்ஸுன்ற இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன வேணும் நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா CARROT கேரட் அதில் மட்டும் எனக்கு வேணும். CHEESE சீஸ், தென் வந்து ஹோல் WHOLE ஹோல், WHEAT ஹோல். இது மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த லிஸ்ட்டில் இந்த இதெல்லாம் வந்துடும் ஆக்சுவலி என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது வந்து நான் வந்து டேட்டா வேலிடேஷன் கொடுத்துட்டேன். இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹோமில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிடுறேன். இதில் நியூ ரூல் போயிட்டு இதில் எனக்கு ஏதோ ஒவ்வொரு ரூலாக கேட்கும். இதில் எனக்கு கடைசி ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுனால இதில் போகிறேன். இதில் போயிட்டு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன நியூ ஃபார்மேட்டிங் ரூல் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிறது தான் தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே $2 சிம்பிள் வரும். இதில் வந்து எதை நம்ம லாக் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரோ வந்து லாக் பண்ணக்கூடாது, காலம் தான் லாக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு காலம் பிளாக் பண்ணலை, ரோ மட்டும் இது பண்ணிக்கிறேன். காலம் பிளாக் பண்ணிட்டேன், ரோவை பிளாக் பண்ணல. ஈக்குவல் டு கொடுத்து இந்த கேரட்டுன்றது இந்த இதை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இங்கே என்ன கேட்கும், நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுது. ஸோ ஃபார்மேட்டில் போகிறோம். ஃபார்மேட்டில் போயிட்டு நமக்கு என்ன கலர் வேணும் இங்கே அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் வேணும், ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கேரட்டுன்ற இடத்துல இந்த டேட்டா டேபிளில் என்ன இருக்கோ அது அப்படியே வரும் இங்கே. ஸோ நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ சீஸ் அப்படின்னா சீஸோட இந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி ஹோல் வீட் அப்படின்னா அதனோட இது சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லார்ஜ் அப்ளிகேஷன், ஒரு பெரிய டேட்டா இருக்குது, நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான் தெரியுது, ஒரு 5 பார்ட் நம்பர் இருக்குது, 6 பார்ட் நம்பர் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் எனக்கு தேவைப்படுதுன்ற கண்டிஷனில் இது நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் தேட தேவையில்லை. ஒரு பெரிய டேட்டா டேபிளில் நம்ம எல்லோரும் தேடிட்டு இருந்தால் டைம் சேவ் ஆகும், டைமும் ரொம்ப லேட் ஆகும். அது வந்து நம்மளுடைய டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ நம்ம ஈஸியஸ்ட் மெத்தட், சிம்பிளஸ்ட் மெத்தடாக ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா டேபிள் எடுத்துகிட்டு அதை நமக்கு எது வேணுமோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூட்டபுளாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் அதை அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பெரிய ப்ராடக்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்கும். ப்ராடக்ட்டு ஸ்மால் ரேஞ்சிலேருந்து வேரியபிள் ரேஞ்சஸ் நிறைய பெரிய பிக்கர் ரேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு என்ன ப்ராடக்ட் மட்டும் வேணுன்றதை மட்டும் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக இருக்குது. இது மாதிரி நிறைய பேர் நம்ம ஸ்டோர்ஸு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.